வணக்கம். 2024 என்எம்எம்எஸ் கேள்வித்தாளில் இருக்கிற அடுத்த கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல்ல ஒரு 7 கேள்வி பார்த்தோம். அதனை தொடர்ந்து இப்போ ஒரு 7 கேள்வி பார்க்க போகிறோம். 8வது கேள்வி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 12, 9, 5, 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து 9 3 குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 9லேருந்து 5, அதில் பார்த்திங்க அப்படின்னா 4 குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5லேருந்து 0 -5 குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6 குறையணும். அதை தான் இங்கே -6 அப்படின்றத விடையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், C4Xன்னு கொடுத்துருக்காங்க. சின்றது இந்த ஏவிலேருந்து போனீங்க அப்படின்னா சின்றது 3வது லெட்டர். எக்ஸுன்றது பார்த்திங்க அப்படின்னா இசட்லேருந்து நீங்கள் 1, 2, 3 போட்டு வந்தீங்க அப்படின்னா இது 3வது லெட்டர். நடுவில் பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், எஃப்ன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6வது லெட்டர். ஃப்ரண்ட்டில் இருந்து ஏவிலேருந்து போகும்போது அடுத்தது 9 கொடுத்து யூன்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் இருந்து வரும்போது 6வது லெட்டராக வரும். அடுத்த பாருங்கள், ஐன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9வது லெட்டராக வரும். அடுத்தது 16 கொடுத்து இந்த பக்கம் ரிவர்ஸில் வந்தீங்க அப்படின்னா 6ன்றது 9வது லெட்டராக வரும். இப்போ நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 4 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, 16 வந்திருக்கு, நடுவில் 25 வரணும். இப்போ 25னா கண்டிப்பாக 4 வராது. அடுத்ததாக பாருங்கள், 9க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 12 வரணும். 12வது லெட்டராக எல், அந்த பக்கத்துலேருந்து வரும்போது ஓன்றது 12வது லெட்டராக வரும். அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள், ZX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Z1 ரிவர்ஸில் எழுதும்போது 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7க்கு அடுத்து பார்த்திங்கன்னா 9 வரணும். அந்த 9வது லெட்டர் தான் 6 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், AB2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏன்றது 1வது லெட்டர், பின்றது 2வது லெட்டர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2ஐயும் பெருக்கி இங்கே 2ன்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து EFன்றது பார்த்திங்க அப்படின்னா 5வது லெட்டர் அண்ட் 6வது லெட்டர். அதுதான் 5 6 30 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், EFக்கு அடுத்தது 2 லெட்டர் கேப் விட்டு J அண்ட் I அண்ட் J கொடுத்துருக்காங்க. 9வது லெட்டர், அது 10வது லெட்டர். அப்போ 90ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஓன்றது பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில் 4 லெட்டர் கேப் வருது. இப்போ OPன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு O அண்ட் P. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எத்தனாவது லெட்டர் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 அண்ட் 16 வரும். இப்போ 15 அண்ட் 16 வந்துச்சுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 240 வரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து 4 லெட்டர் கேப் வந்தது அப்படின்னா நமக்கு 21 அண்ட் 22 வரும். அந்த 21 22 பெருக்கணும் 462 வரும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா U அண்ட் V வரும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு வட்டம் கொடுத்துட்டு வட்டத்தில் இருக்க கணக்கை தீர்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த வட்டத்தில் இந்த பகுதி பார்த்திங்கன்னா 5 - 4 = 1. அப்போ 1 கியூப் பண்ணோம் அப்படின்னா 1 தான் கிடைக்கும். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 11 - 8, அப்போ கழிச்சிங்க அப்படின்னா 3 கியூப் பண்ணிங்கன்னா 27 கிடைக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 7 - 3, அதை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 4, இந்த 4 கியூப் பண்ணிங்கன்னா 64 அப்படின்றது விடையாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், 8 - 2, அப்போ கழிச்சிங்கன்னா 6 கியூப் பண்ணிங்கன்னா 216 கிடைக்கும். அதுதான் இங்கே விடை. அடுத்ததாக பாருங்கள், இந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா இந்த 3 நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 நம்பர் போட்டிங்கன்னா 24 கிடைக்கும். அந்த 24 3ஆல் வகுத்திங்கன்னா 8 அப்படின்றது வருது. இங்கே அதே மாதிரி இந்த 3 நம்பரை கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா 23 30 கிடைக்கும். அந்த 30 3ஆல் வகுத்திங்கன்னா 10 கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியில் பாருங்கள், 20 26 ஒரு 33. அந்த 33 பார்த்திங்கன்னா 3ஆல் வகுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 11 கிடைக்கும். அப்போ 11ன்றது தான் இங்கே இதுக்கான சரியான விடை. நன்றி.